ஹலோ நண்பா, நம்ம கோட் படத்தோட ரிலீஸ் டேட் வந்து செப்டம்பர் 5 அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பட் என்னென்னா படத்தோட ரிலீஸ் டைமிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் நம்ம பழைய தளபதி படத்துக்கெலாம் சரி 4 AM ஷோ அலோவ் பண்ணுவாங்க. 1 AM ஷோ கூட நடந்திருக்கு. ஸோ அதாவது காலைல 1 மணிக்கு 4 மணிக்கு அப்படின்னு ஷோ போடுவாங்க. பட் இந்த டைம் வந்து தமிழ்நாட்டில் வந்து 4 AM ஷோ வந்து அலோடு கிடையாது. 9 AMலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்த ஒரு சில படங்களில் அங்கே 4 AM ஷோ அதிகாலை காட்சி வந்து இது பண்ணி அங்கே நடந்த சில பிரச்சனைகள், பெரிய உயிரிழப்புலாம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைனால தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து கேன்சல் பண்ணி, ஸோ இதுக்கப்புறம் வர படம் எல்லாமே படம் என்னென்னா மேக்ஸிமம் நம்ம தளபதியோட படம் தான் அஃபெக்ட் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தளபதியோட படம் தான் அந்த ஏர்லி மார்னிங் ஷோ அந்த செலிப்ரேஷன் அப்படிலாம் இருக்கும். விஜய் சார், அஜித் சார் இவங்க படத்துக்கு தான் பெருசாக இருக்கும். ஸோ அவங்க படத்துக்கு தான் அஃபெக்ட் ஆக போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோட் படத்துக்கு வந்து 4 AM ஷோ வந்து அலோடு கிடையாது தமிழ்நாட்டில். எக்ஸப்ட் தமிழ்நாட்டில் மட்டும்தான். மற்ற எல்லா இடத்துலையும் வந்து 4 AM ஷோ வந்து இருக்குது. இந்தியாவில் வந்து கேரளாவில் வந்து 4 AM ஷோ வந்து ஓடப்போகுது. மற்றபடி ஃபாரின் ஓவர்சீஸ்லாம் வேர்ல்டு வைடில் வந்து ஸ்ரீலங்காவிலையும் சரி, UAEலையும் சரி, சிங்கப்பூர், மலேசியாவிலையும் சரி 4 AM ஷோ தான் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 9 மணிலேருந்து ஆரம்பிக்குது. 4 AM ஷோ வந்து கிடையாது தமிழ்நாட்டில். ஸோ வேர்ல்டு வைடாக எக்ஸப்ட் TN வேர்ல்டு வைட் ஃபுல்லாக 4 AM ஷோ தான். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறது, இன்னும் 2 படம் தான் இருக்குது. ஒரு 4 AM ஷோ அலோவ் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் 9 மணிக்கு ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.